மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க மகளிர் ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். விவரம். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநில மகளிர் ஆணையம் சென்னை காவல்துறைக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறது. பிரபல சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிருஷிதா என்கிற பெண் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தார். தன்னை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய வயிற்றிருக்கக்கூடிய குழந்தைக்கு பதில் சொல்லாமல் தப்பித்து செல்கிறார் என புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கானது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த இடத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருஷிதா ஆகிய இருவரும் ஆஜராகி இருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில மகளிர் ஆணையத்திலும் ஜாய் கிருஷிதா புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் 2 விசாரணைக்கு சம்மன் வழங்கப்பட்டு இருவரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். 3வது முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை இறுதி தீர்ப்பானது வழங்கப்படும் என மாநில மகளிர் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜாய் கிருஷிதாவுக்கு கடந்த வாரம் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரை எந்தவிதமான பதிலும் கூறாமல் இருந்த காரணத்தினால் மாநில மகளிர் ஆணையம் தலைவர் இருக்கக்கூடிய குமரி என்பவர் சென்னை காவல்துறைக்கும் அதே போன்று குழந்தைகள் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிக்கும் பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை காவல்துறை வழக்கறிஞர் அவர்களுடன் தொடர்பு கொண்ட பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள்.